بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد قال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. இன்றைய இந்த ஹுத்பாவிலே இமாம் அவர்கள் அர்கானுஸ் ஸலா வ பஅதுல் அஹ்காமில் முத்தஅல்லிகா பிஹா, அதாவது தொழுகையுடைய ருக்குனும் அதோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களும் சில சட்டங்களையும் பற்றி இந்த ஹுத்பாவிலே இமாம் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். இந்த ஹுத்பாவிலே அவர் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஐயுஹன்னாஸ், மக்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு இட்ட கட்டளைகளை நிறைவேற்றுங்கள், அதே போன்று தொழுகையை நீங்கள் சரியான முறையிலே, தொழுகையினுடைய சட்டதிட்டங்களை நீங்கள் சரியான முறையிலே அறிந்து, அதே போன்று அந்த தொழுகையிலே எவைகளெல்லாம் பித்அத்தாக புதிதாக உருவாக்கப்பட்டவைகளோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொண்டு எந்த அமைப்பிலே இந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அந்த அமைப்பிலே நீங்கள் உங்களுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதே போன்று தொழுகை என்பது அது சில சொற்கள், அதே போன்று சில செயல்பாடுகளை கொன்ற ஒரு பூரணமான ஒரு வணக்கமாகும். இந்த தொழுகையை பொறுத்தவரையில் இந்த தொழுகையினுடைய இந்த சொற்களையும் அதே போன்று தொழுகையிலே செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகளையும் மூன்று வகையாக பிரிக்கின்றார்கள். அதிலே ஒன்றுதான் அர்கான் என்று சொல்வது, அதே போன்று இரண்டாவது வாஜிபாத் என்று சொல்வது, அதே போன்று மூன்றாவது சுனன், அதாவது தொழுகையினுடைய சுன்னத்துக்கள் என்று சொல்வது. எனவே இந்த ஒவ்வொன்றும் இந்த தொழுகையினுடைய கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அம்சமாகும். நாங்கள் இதற்கு முன்னால் உள்ள ஹுத்பாக்களிலே தொழுகையினுடைய ஷுரூத்து ஸலா, அதாவது தொழுகையினுடைய நிபந்தனைகளை பற்றி சொல்லி இருக்கின்றோம். இன்றைய பாடத்திலே இன்றைய இந்த ஹுத்பாவிலே தொழுகையினுடைய ருக்குன்கள், அர்கான்களை பற்றி உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் என்று அங்கே இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதிலே அவர்கள் சொல்லும்போது அர்கானுஸ் ஸலா அர்பாத்து அஷர், தொழுகையினுடைய ருக்குன்கள், தொழுகையிலே இருக்கக்கூடிய அந்த ருக்குன்கள் அது 14 ஆகும். இதிலே முதலாவது அர் ருக்குனுல் அவ்வல் அல் கியாமு ஃபி ஸலாத்தில் ஃபரீலா, அதாவது ஃபர்லான தொழுகையின் போது ஒருவன் ஃபர்லான தொழுகையை தொழும்போது கட்டாயமாக அவன் நின்று கொண்டு தொழ வேண்டும். ஃபர்லான தொழுகையை ஒரு மனிதன் அவனுக்கு முடியுமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவன் உட்கார்ந்து தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதுதான் இஜ்மாவான கருத்தாகும். அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவினுடைய 238வது வசனத்திலே சொல்கின்றான், வகூமு லில்லாஹி கானிதீன், நீங்கள் அல்லாஹுக்காக நில்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சஹாபியை பார்த்து, ஸல்லி காயிமன், நீங்கள் நின்று கொண்டு தொழுங்கள், ஃபைல்லம் தஸ்ததி ஃபகாயிதன், உங்களால் நின்று கொண்டு தொழ முடியாவிட்டால் உட்கார்ந்து தொழுங்கள், ஃபைல்லம் மிஸ்ததி ஃபஅலா ஜம்பி, உங்களால் உட்கார்ந்தும் தொழ முடியாவிட்டால் சாய்ந்து கொண்டு தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே தொழுகையிலே நின்று கொண்டு தொழுவது, ஃபர்லான தொழுகையிலே நின்ற நிலையிலே தொழுவது அது தொழுகையினுடைய அர்கான்களில் ஒன்றாகும். இந்த அர்கான்கள் யாருக்கு முடியாமல் இருக்கிறதோ, யாரால் அந்த நின்று கொண்டு தொழ முடியாமல் இருக்கிறதோ அவர்களை தவிர, அதே போன்று அல்லது சிலர் தவறாக உட்கார்ந்து கொண்டு தொழுதால் அவர்களை தவிர வேறு யாருக்கும் அனுமதி இல்லை, அதே போன்று என்று இங்கே இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று தொழுகையிலே சில மனிதர்கள் இந்த விஷயத்திலே, அதாவது நின்று கொண்டு முதலாவது இந்த ருக்குனுடைய நின்று கொண்டு தொழுகின்ற அந்த விஷயத்திலே அதிகமான மனிதர்கள் பொடுபோக்காக இருக்கின்றார்கள், அவர்கள் உட்கார்ந்து தொழுகின்றார்கள். சில மனிதர்கள் கதிரைகளிலே அவர்களால் நின்று கொண்டு தொழ முடியும், ஆனால் தொழ முடியுமாக இருந்தும் அவர்கள் கதிரையிலே, அதே போன்று ஏதாவது ஒரு தூணிலே சாய்ந்த வண்ணமாக, அதே போன்று
சுவர்களிலே சாய்ந்த வண்ணமாக சிலர் அங்கே தொழக்கூடிய மக்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் கஷ்டமான நிலையிலே தவிர, நின்று கொண்டு தொழ முடியாத நிலையிலே தவிர ஒருவன் இவ்வாறு கதிரை உட்கார்ந்தோ அல்லது சாய்ந்து கொண்டோ ஏதோ அமைப்பிலே அவன் தொழுவானாக இருந்தால் அது அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்றாக இருக்கும் என்பதை இங்கே இமாம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். எனவே தொழுகையிலே நின்று கொண்டு தொழுவது வாஜிபான ஒரு விஷயமாக இருக்கிறதாக அவர்கள் சொல்கின்றார்கள். ஒருமுறை இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் பார்க்கின்றார்கள், ஒரு மனிதன் அவன் தொழுது கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவனுடைய தலையை இவ்வாறு அப்படியே தலையை சாய்ந்த வண்ணமாக தொழுது கொண்டிருக்கின்றான். அப்ப தொழுகையிலே நின்று கொண்டும் போது தலை அப்படியே நேராக கம்பீரமாக அவன் நின்று கொண்டு தொழ வேண்டும். அப்படி இல்லாமல் தலையை பணித்த நிலையிலே ருக்குவுக்கு போவதை போன்று அவன் அப்படியே பணித்த நிலையிலே தொழுவானாக இருந்தால் அது கூடாத ஒரு செயலாகும். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு ஒரு மனிதன் தொழுகையிலே தக்பீரின் போது தக்பீரை கட்டிய நிலையில் அவனுடைய தலை இப்படி சாய்ந்த நிலையிலே இருந்ததை கண்டு, யா ஹாதா, ஏ மனிதனே, உன்னுடைய தலையை உயர்த்துவாயாக. நிச்சயமாக தொழுகையிலே அந்த ஹுஷு என்பது அது உள்ளத்திலே தான் வர வேண்டும். பகரமாக உன்னுடைய இந்த பிடரியிலே உன்னுடைய இந்த தலையை கழுத்தை வளைப்பதனால் தொழுகையிலே ஹுஷு வராது என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை இங்கே அவர்கள் ஞாபகப்படுத்துகின்றார்கள். எனவே தொழுகையினுடைய முதலாவது ருக்குன் அவன் நின்று கொண்டு தொழ வேண்டும். அதே போன்று தொழுகையினுடைய இரண்டாவது ருக்குன் தக்பீரத்துல் இஹ்ராம், அதாவது ஆரம்ப தக்பீர், இது கட்டாயமாகும். அதாவது எப்படி கிப்லாவை முன்னோக்கியவனாக ஒருவன் அல்லாஹு அக்பர் என்று சொல்வது, இதான் தக்பீரத்துல் இஹ்ராம் என்று சொல்லப்படுகின்றது. இது தொழுகையினுடைய இரண்டாவது ருக்குவாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து சொன்னார்கள், சும்ம இஸ்தக்பிலில் கிப்லா, பின்னர் நீ கிப்லாவை முன்னோக்கி, அந்த தொழுகையை பற்றி சொல்லிக் கொடுக்கின்ற அந்த ஹதீஸின் தொடரிலே சொன்னார்கள், பின்னர் நீ கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹு அக்பர் என்று தக்பீரத்துல் இஹ்ராம் சொல்வாயாக என்று சொன்னார்கள். இதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸிலே நபிகளார் சொல்லும் போது, வ தஹ்ரீமுஹா அத்தக்பீர், தொழுகையிலே எல்லாம் ஹராமாகிறது எப்போதுன்னு சொன்னால், ஒருவன் தக்பீரத்துல் இஹ்ராமை கட்டினால் அதற்கு முன்னால் அவனுக்கு அனுமதி இருந்த கதைப்பதெல்லாம் அங்கே ஹராமாகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் வமினல் ஹதாஇ அன்ன பாதுன் நாஸ், ஆனால் இங்கே நடக்கக்கூடிய சில தவறு என்னவென்று சொன்னால், சில மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், சில நேரம் அவர்கள் தாமதித்து வருவார்கள். தாமதித்து வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே இமாம் ருக்குவிலே இருப்பார். இமாம் ருக்குவிலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சிலர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீர் கட்டாமல் அப்படியே ருக்குவிலே போய் சேர்ந்து கொள்வார்கள். ஆனால் இது ஒரு தவறான ஒரு விஷயம், இது தவறான ஒன்று. எனவே இமாம் ருக்குவிலே இருந்தாலும் அவர் அல்லாஹு அக்பர் என்று மாத்திரம் சொல்லாமல் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீரத்துல் இஹ்ராமையும் கட்டி அதன் பின்னால் தான் அங்கே இமாமோடு சேர வேண்டும். ஆனால் இந்த தவறு, சிலர் இப்படியான ஒரு தவறு, சிலர் வெறுமனே அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அப்படியே ருக்குவுக்கு போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இது ஒரு தவறானது என்பதையும் இங்கே இமாம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இதே போன்று தொழுகையினுடைய மூன்றாவது ருக்குன் அர் ருக்குனு சாலிஸ் கிராஅத்துல் ஃபாத்திஹா, ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது கட்டாயமானதாகும். இது மூன்றாவது தொழுகையினுடைய அர்கான்களில் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஸலாத லிமன் லம் யக்ரஉ பிஃபாத்திஹத்தில் கிதாப், யார் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லையே தொழுகையிலே அவருக்கு தொழுகை கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஃபயஜிபு அலல் இமாமி வல் முன்ஃபரித், இமாமாக இருந்தாலும் தனியாக தொழக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது கட்டாயமாகும் என்பதை இங்கே இமாம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அது ஸலாத்தி சிர்ரியா வல் ஜஹரியா, அது சத்தம் போட்டு ஓதுகின்ற தொழுகையாக இருந்தாலும் அமைதியாக தொழுகின்ற தொழுகையாக இருந்தாலும் எல்லா தொழுகையிலும் கட்டாயமாக சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். ஆனால் இங்கே நடக்கிற சில தவறு என்னவென்று சொன்னால், அதாவது சில தொழுகையாளிகள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்திலே அதனுடைய அர்த்தங்களிலே சில தவறுகளை அவர்கள் செய்கின்றார்கள் என்று ஒரு சில விடயங்களை இமாம் அவர்கள் இங்கே ஹுத்பா செய்த இமாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதிலே ஒன்றாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றுதான் இருக்கிறது. ஆனால் சிலர் என்ன செய்வார்கள் சொன்னால், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலிமீன், அப்ப ல என்ற ஆல என்று வர வேண்டியதற்கு ஆலி என்று கசரு வைத்து ஓதுகின்றார்கள். இது அர்த்தத்தை மாற்றக்கூடியதாக உண்டு. ரப்புல் ஆலமீன் என்று சொன்னால் ஃபதஹ் வந்தால் உலகத்தாரினுடைய இரட்சகன் ரப்பு என்று வரும். ரப்புல் ஆலிமீன் சொன்னா ஆலிம்களுடைய அங்கே இரட்சகன் ரப்பு என்ற அர்த்தம் வரும். எனவே இது தவறான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இது ஒன்று. அதே போன்று இரண்டாவது சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று வர வேண்டுவதற்கு பதிலாக
அதாவது இஹ்தனா என்று அதற்கு இஹ்தி என்பதற்கு பதிலாக இஹ்தனா, அதாவது எங்களுக்கு நேர்வழியை காட்டுவாயாக என்று ஓதுவதற்கு பதிலாக எங்களுக்கு ஹதியா தருவாயாக என்று ஓதக்கூடிய ஒரு நிலை, அந்த அர்த்தம் மாறக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. இதே போன்று அன்அம்த என்று வரக்கூடிய அந்த இடத்திலே சிலர் அன்அம்து என்று ஓதுகின்றார்கள். அப்ப அன்அம்த என்று சொன்னால் எங்கள் மீது அருள் புரிந்து, அப்ப எங்களுக்கு அருள் செய்தவன் அல்லாஹு தாலா என்ற அர்த்தம் வரும். அன்அம்து என்று சொன்னால் நான் அருள் செய்தேன் என்ற அந்த அர்த்தம் அப்படியே மாறி வரக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. எனவே சில தொழுகையாளிகள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு தவறை செய்வதாக அங்கே இந்த ஹுத்பாவிலே குறிப்பிட்டு காட்டினார்கள். எனவே சூரத்துல் ஃபாத்திஹாவை கட்டாயமாக அதை சரியான முறையிலே அவர்கள் ஓதுவதற்கு பழகி கொள்ள வேண்டும். இதே போன்று ருக்குனு ராபி, நான்காவது ருக்குனாக, அதாவது இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அர் ருக்கு ஃபி குல்லி ரக்ஆ, ஒவ்வொரு ரக்காத்திலும் அவர் என்ன செய்ய வேண்டும், ருக்கு செய்ய வேண்டும். அப்ப ஒவ்வொரு ரக்காத்திலும் நாங்கள் தக்பீரத்துல் இஹ்ராமுக்கு பின்னால் அப்படியே ருக்கு செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா சூரா ஹஜ்ஜிலே 77வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இர்கஉ வஸ்ஜுது, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வுக்காக ருக்கு செய்யுங்கள், அதே போன்று அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொல்கின்றான். எனவே ருக்கு என்பது ஒரு மனிதன் அவனுடைய முதுகை வளைத்து அவனுடைய இந்த உள்ளங்கைகள் அப்படியே அவனுடைய முழங்காலை அப்படியே பிடித்ததாக இருக்கின்ற நிலையிலே செய்வது, அவனுடைய முதுகு அப்படியே நேராக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய முதுகு இதா ரகா சவ்வா லஹ்ரஹு ஹத்தா லவ் சுப்ப அலைஹில் மா அலஸ்தகர், இப்னு மாஜாஹில் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூத் ருக்கு செய்தால் அவருடைய முதுகு அப்படியே நேரானதாக இருக்கும். எந்த அளவுக்கு சொன்னால் அவருடைய முதுகிலே நீர் கொஞ்சம் அப்படியே ஊற்றும் போது அந்த முதுகிலே அந்த நீர் அப்படியே அங்கலிங்கள அசையாமல் அந்த இடத்திலே அப்படியே நிற்கும். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக அங்க ருக்குவை செய்வார்கள். இதிலும் சில தவறுகள், வமினல் ஹதா, சில தொழுகையாளிகள் இதிலே செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னு சொன்னால், அவர்கள் என்ன செய்வான்னு சொன்னால் சரியான முறையிலே அந்த ருக்குவை நிறைவேற்றாமல் அப்படியே அவசரமாக ருக்குவுக்கு போய் எழும்பக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. எனவே இது ஒரு தவறான கூடாத ஒரு விஷயமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ரகஅ லம் யர்ஃபா ரஅஸஹு வலம் யுஸவ்விபுஹு வலாகின் பைன தாலிக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு செய்தால் மிகவும் கூடுதலாகவும் அவருடைய தொலையை பணிக்கவும் மாட்டார்கள், அதே போன்று கூடுதலாக உயர்த்தவும் மாட்டார்கள், அப்படியே நடுநிலையாக நேராக வைப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ருக்குவுடைய அமைப்பை புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே நாங்கள் பார்க்கலாம். எனவே ருக்குவிலே அங்கே சரியான முறையில் அவருடைய ருக்குவை அமைத்துக் கொள்ள வேண்டும். இது ருக்குன்களில் 4வது ருக்குனாக இருக்கின்றது. அதே போன்று 5வது ருக்குன் தான் ருக்குவில இருந்து எழும்புவது, அதே போன்று அதாவது இத்திதால் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு வருவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையை கற்றுக் கொடுத்த அல் முஸ்ஸியு ஃபீ ஸலாத்திஹி, தொழுகையை தவறவிட்ட அந்த மனிதருக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீ ருக்குவுக்கு பின்னால் நீ என்ன செய்யணும், உன்னுடைய தலையை உயர்த்த வேண்டும், நீ நேராக நிற்கின்ற அமைப்புக்கு என்ன செய்ய வேண்டும், நல்ல நேராக நிலைக்கு வர வேண்டும், அந்த அளவுக்கு உன்னுடைய தலையை நீ என்ன செய்ய வேண்டும், அங்கு உயர்த்த வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள். ஆனால் இதிலும் சில தொழுகையாளிகள் என்ன செய்வார்கள், சரியான முறையிலே அந்த ருக்குவுக்கு பின்னால் இத்திதாலுடைய நிலைக்கு அவர்கள் சரியான முறையிலே நேராக வராமல் ருக்குவுக்கு பின்னால் அப்படியே அவசரமாக வந்து அவசரமாக திரும்பவும் சுஜூதுக்கு போகக்கூடிய அந்த நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இது தவறான ஒரு விஷயம் என்பதையும் இங்கே இமாம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். அதே போன்று ருக்குனு சாதிஸ், 4வது ருக்குன் தான் அஸ்ஸுஜூது அலா சப்அத்தி அலா, 7 உறுப்புகள் படக்கூடிய அமைப்பில் அவர் என்ன செய்யணும், சுஜூது செய்ய வேண்டும். அப்ப தொழுகையோடு சம்பந்தப்பட்ட தொழுகையிலே கடைபிடிக்க வேண்டிய அந்த விஷயங்களை தான் இங்கே முழுவதுமாக சொல்கிறார்கள். அதாவது 7 உறுப்புகள் அங்கே சுஜூதிலே அவர் படுகின்ற அமைப்பில் அவர் சுஜூத் செய்யணும். அதிலே முதலாவது நெற்றியும் மூக்கும், அந்த நெற்றியும் இந்த மூக்கும் சேர்ந்த அமைப்பில் இது ஒன்று. அதே போன்று வல் யதைன், எங்களுடைய 2 கைகளும், அதே போன்று அத்ராஃபுல் கதமைன், எங்களுடைய இந்த வர்ருக்குபத்தைன், எங்களுடைய இந்த முழங்கால், அதே போன்று காலினுடைய இந்த ஓரப்பாதையில். அப்ப இந்த 7 உறுப்புகளும் என்ன செய்ய வேண்டும், அங்கே பூமியிலே படுகின்ற அமைப்பிலே நாங்கள் சுஜூது செய்ய வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த சொன்ன ஒரு விஷயமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ், உமிர்து அன் அஸ்ஜுத அலா சப்அத்தி ஆதும்,
அந்த எலும்புகள் 7 உறுப்புகள் பூமியிலே படக்கூடிய அமைப்பில் நான் சுஜூது செய்ய வேண்டும் என்று எனக்கு ஏவப்பட்டிருக்கின்றேன். அதிலே ஒன்று அல் ஜபுஹா. ஜபுஹா என்பது இந்த நெற்றி. வஅசார பியதிஹி இலா அன்ஃபிஹி. அந்த நெற்றியை சொல்லும் போது நபிகளார் தங்களுடைய மூக்கையும் அப்படியே தொட்டு காட்டினார்கள், நெற்றியும் மூக்கும் சேர்ந்ததாக. அதே போன்று வல் யதைன், இந்த 2 கைகளும், வர் ருக்குபத்தைன், 2 முழங்கால்களும், அதே போன்று அத்ராஃபில் கதமைன், கால் பாதங்களுடைய அந்த ஓரங்கள், இவைகள் எல்லாம் படுகின்ற அமைப்பிலே சுஜூது செய்ய வேண்டும். புகாரியிலே வரக்கூடிய இந்த செய்தி. எனவே இந்த அமைப்பில் இந்த 7 உறுப்புகளும் படாத நிலையிலே ஒருவன் சுஜூது செய்தால் அவனுடைய சுஜூது என்ன செய்யாது, அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதையும் இங்கே இமாம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போன்று ருக்குனு சாமின் வசாபி வசாமின், 7வதும் 8வதும் அந்த ருக்குன் தான். அதாவது தொழுகையிலே ஒரு மனிதன் அவன் ருக்குவுக்கு சென்ற அந்த சுஜூதிலிருந்து எழும்புவதும், அதே போன்று வல் ஜுலூசு பைன சஜதத்தைன், சுஜூதுக்கு போய் அதிலிருந்து எழும்புவது, அதே போன்று அந்த 2 சுஜூதுக்கு இடையில உட்காருவது, இது 7வதும் 8வதும் ருக்குனாக இங்கே இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா ரஃபஅ ரஸஹு மினஸ் சுஜூத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருந்து எழுந்தால் லம் யஸ்ஜுத் ஹத்தா யஸ்தவிய காயிதா, அவங்க அப்படியே சரியான முறையிலே உட்கார்கின்ற வரைக்கும் அடுத்த சுஜூதுக்கு செல்ல மாட்டார்கள். அதாவது அந்த 2 சுஜூதுக்கு இடையிலே நடு இருப்பார்கள், இருந்து விட்டு தான் என்ன செய்வார்கள், அவர்கள் 2வது சுஜூதுக்கு செல்வார்கள் என்ற முஸ்லிமில் வரக்கூடிய அந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இதிலும் என்ன செய்கிறார்கள், சில மனிதர்கள் தவறுவிடக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் அந்த அதாவது நடுவிருப்பில் இருப்பதிலே நீண்ட நேரம் இருக்காமல் அவசரமாக அப்படியே 1வது சுஜூதை முடித்து அப்படியே வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அதுக்கு பின்னால் 2வது சுஜூதுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம். இது தவறான ஒரு விஷயமாகும். அதே போல ருக்குனு தாசி, 9வது ருக்குன் தான் அத்துமஅனீனா. இந்த தொழுகையிலே ஒவ்வொரு கட்டங்களிலும், அது தக்பீரின் போதும் ருக்குவின் போதும் சுஜூதின் போதும் ஒவ்வொரு கட்டங்களிலும் அத்துமஅனீனா, அவசரம் இல்லாமல் அமைதியாக என்ன செய்யணும், அவருடைய தொழுகையினுடைய விடயங்களை கடைபிடிக்க வேண்டும். அது என்னவென்று சொன்னால் அமைதியான முறையிலே அவருடைய அந்த ஒவ்வொரு உறுப்புகளும் சரியான முறையிலே அந்தந்த இடங்களுக்கு வரக்கூடிய அமைப்பிலே அவருடைய அந்த தொழுகையை அவர் மேற்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையை தவறவிட்ட அந்த மனிதனுக்கு சொன்னார்கள், அவர் அவசரமாக தொழுதார். நபிகளார் அவரை பார்த்து சொன்னார்கள், நீ உன்னுடைய தொழுகையை திரும்ப தொழுவாயாக. ஏன் ஃபைன்னக லம் துஸல்லி, அவர் அவசரமாக சுஜூது ருக்கு இந்த நடுவிருப்பு எல்லாம் செய்ததனால் நபிகளார் அவரை பார்த்து சொன்னார்கள், நீ சரியாக தொழவில்லை, உன்னுடைய தொழுகையை நீ சரியாக அமைத்துக் கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அவரை பார்த்து சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இதே போல ஒரு முறை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மனிதனை பார்க்கின்றார்கள், அவர் சுஜூது ருக்குவை பூரணமாக செய்யாமல் தொழுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், நீ இதே நிலையிலே மரணித்தால் சுஜூது ருக்குவை ஃபைன்னக லவ் முத்த அலா கைரில் ஃபித்ரா அல்லதி ஃபதரல்லாஹ், நீ இதே நிலையிலே நீ மரணித்தால் இந்த மார்க்கம் அல்லாத வேறொரு நிலையிலே தான் நீ மரணிக்கிறாய் என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள். எனவே தொழுகையிலே துமஅனீனா, அமைதி என்பது கட்டாயமாகும். அந்த அமைதி இல்லாமல் அவசரமாக செய்வது என்பது அது முனாஃபிகீன்களுடைய பண்பாக இருக்கிறது என்று இங்கே இமாம் அவர்கள் 1வது ஹுத்பாவிலே இந்த 9 விடயங்களையும் என்ன செய்கின்றார்கள், 9 ருக்குன்களையும் அங்கே சொல்லுகின்றார்கள். 2வது ஹுத்பாவிலே அவர் மக்களை பார்த்து இத்தகுல்லா, மக்களை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அதே போன்று வத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், வயு அல்லிமுக்குமுல்லா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கற்றுத் தருவான் என்ற சூரா பக்கராவினுடைய 282வது வசனத்தை ஞாபகப்படுத்திவிட்டு 10வது ருக்குனாக அவர்கள் சொல்கிறார்கள் அத்தஷஹுதுல் அஹீர் வஜில்சத்து, அதாவது அத்தஹியாத்துக்காக உட்காருவது, உட்காருவது தொழுகையினுடைய 10வது ருக்குனாகும். இதா கஅத, நபிகளார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா கஅத அஹதுக்கும் ஃபீ ஸலாத்திஹி, நீங்கள் அத்தஹியாத்திலே தொழுகையிலே அத்தஹியாத்திலே உட்கார்ந்தார், அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸ்ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. புகாரி முஸ்லிம். எனவே இந்த அத்தஹியாத்தை நீங்கள் முழுமையாக ஓதுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் சில மனிதர்கள் இன்று தவறு நடக்கிறது என்னன்னு சொன்னால், சில மனிதர்கள் 2வது அத்தஹியாத்திலே உட்கார்ந்தால் அவர் என்ன செய்வார்கள், இந்த அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலாத்து என்பதை ஓதாமல் வெறுமனே அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் என்ற அந்த நபிகளார் மீது ஸலவாத் ஓதக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இது தவறான ஒரு விஷயம் என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதே போன்று ருக்குனு சானி அசர், அதே போன்று 12வது
ருக்குனாக அங்கே அவர்கள் சொல்கின்றார்கள் 12வது மேலே சொன்னது அத்தஹியாத், அதே அத்தஹியாத் ஓதுவதும் அந்த அதிலே உட்காருவதும் 10ம் 11ம். 12வது அஸ்ஸலாத்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி தஷஹுதுல் அஹீர், கடைசி அத்தஹியாத்திலே நபிகளார் மீது ஸலவாத்து சொல்வதும் 12வது ருக்குனாக சொல்கிறார்கள். இப்ப நாங்கள் தொழுகையில முதலாவது நாங்கள் அத்தஹியாத்தில் இறுதி அத்தஹியாத்தாக இருந்தால் மேலே சொன்ன அந்த அத்தஹியாத்தை ஓதிவிட்டு அதற்கு பின்னால் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வாலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வாலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் என்ற அந்த நபிகளார் மீதுள்ள அந்த ஸலவாத்தையும் முழுமையாக ஓத வேண்டும். அதே போன்ற ருக்குனு சாலிஸ் அஷர் 13வது அத்தர்தீப் பைன ஹாதிஹில் அர்கான், இந்த மேலே சொன்ன விஷயங்களை எல்லாம் ஒழுங்கு அமைப்பில் தர்த்தீபான முறையில் அவர் என்ன செய்ய வேண்டும், அவர் செய்ய வேண்டும். ஆரம்பமாக தக்பீர் கட்டுவது, ருக்கு அதில் தர்த்தீப் இல்லாமல் ஒழுங்கு இல்லாமல் ஒழுங்கான முறையில் அந்த ஓர்டருக்கு ஒவ்வொன்றும் எந்த அமைப்பில் தொழுகிற ஓர்டர் வருகிறதோ அந்த ஓர்டர் அமைப்பில் அவர் என்ன செய்ய வேண்டும், அவர் அவருடைய தொழுகையை முழுவதுமாக நிறைவேற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை நீங்கள் எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையை தவறவிட்டு அல் முஸீ ஸலாத் என்ற அந்த மனிதருக்கு சொன்னார்கள், அதாவது நீ உன்னுடைய தொழுகையை தர்த்தீபான முறையில் நிறைவேற்றுவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எனவே 13வது ருக்குன் கட்டாயமாக தொழுகையுடைய அந்த தர்த்தீப் ஓர்டர் அங்கே பேணப்பட வேண்டும். அதே போன்று 14வதாக அத்தஸ்லீமத்தான், 14 அந்த ருக்குன்கள் 14, அதிலே 14வதாக 2 சலாம் கொடுப்பது. எனவே வலது பக்கமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அதே வஸல்லம் வரஹ்மத்துல்லாஹ், அதே போன்று இடது பக்கமாகவும் அதே போன்று என்ன செய்ய வேண்டும், அங்கே தக்பீர் சலாம் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹிதாமுஹா அத்தஸ்லீம், தொழுகையை ஹராமாக்குவது, தொழுகையிலே பேசுவது மற்ற சாப்பிடுவதெல்லாம் எது ஹராமாக்குது, தக்பீரத்துல் இஹ்ராம் ஹராமாக்கும். அதே போன்று தக்பீர் கடைசி சலாம் அங்கே இவற்றை எல்லாம் என்ன செய்யும், அப்படியே ஹலால் ஆக்கி விடுவோம். தஹ்லீலுஹா அத்தஸ்லீம், சலாம் கொடுப்பதன் மூலமாக அதெல்லாம் இல்லாமல் போய்விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அந்த சலாம் கொடுப்பதற்கு முன்னால் என்ன செய்யணும், அங்கே அவர் நபிகளார் கற்றுத்தந்த அத்தஹியாத்தில் ஓதிய அந்த துஆக்களையும் ஓத வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களே, நான் மேலே சொன்ன இந்த விஷயங்களிலே சில நேரம் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், இருந்தாலும் மேலே சொன்ன அந்த விஷயங்கள் தொழுகையினுடைய இந்த அர்கானுடைய விஷயங்களிலே கட்டாயமாக ஒவ்வொருவரும் கவனம் எடுத்து அந்த விடயங்களை சரியான முறையிலே அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். இந்த தொழுகையினுடைய அர்கான்களில் ஏதாவது ஒன்று விடுபட்டால், தொழுகையினுடைய அர்கான்களில் ஏதாவது ஒன்று விடுபட்டால் அது தக்பீரத்துல் இஹ்ராமாக இருந்தாலும் தக்பீரத்துல் இஹ்ராம் அல்லாத வேறு இப்ப ருக்கு சுஜூதுகளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன செய்யும், அது அவருடைய தொழுகையை பாத்திலாக்கிவிடும். அதே போன்று தக்பீரத்துல் இஹ்ராம், அதே போன்று அந்த 2 ரக்காத்துக்கு உட்காருவது, இப்படியான விடயங்கள் ஒரு மனிதனுக்கு அங்கே தொழுகையிலே இந்த தொழுகையிலே அந்த ருக்குன்கள் ஏதாவது ஒன்று விடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் என்ன செய்ய வேண்டும், அதற்காக சஜிதா சஹூ செய்ய வேண்டும். அதற்காக அவர் என்ன செய்யணும், அங்கே சஜிதா சஹூ செய்ய வேண்டும். உதாரணமாக ஒரு மனிதர் தொழுகின்றார் தொழுகையிலே, இப்ப அவர் இரண்டாவது அந்த சஜிதா முதலாவது அத்தஹியாத்திலே அவர் என்ன செய்கின்றார், உட்காராமல் அப்படியே எழும்புகின்றார். எழும்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் எழும்பும் போது அவருக்கு நினைவு வருகிறது அத்தஹியாத்திலே உட்காரவில்லை என்று. அப்படி நினைவு வந்தால் உடனே அவர் உட்கார்ந்து அந்த அத்தஹியாத்திலே இருக்க வேண்டும். அப்படி இல்லை, அவர் எழுந்து விட்டார், எழுந்து 3வது ரக்காத்துக்கு எழுந்து விட்டார் என்று சொன்னால் தக்பீர் கட்டிவிட்டால் அவர் அதற்கு பின்னால் என்ன செய்யக்கூடாது, அங்கே அத்தஹியாத்தில் உட்காரக்கூடாது. முழுமையாக அந்த 4 ரக்காத்துகளோ அல்லது 3 ரக்காத்துகளை முடித்து விட்டு அவர் என்ன செய்யணும், அங்கே அதற்கு பின்னால் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அவர் என்ன செய்யணும், அங்கே சஜிதா சஹூ செய்ய வேண்டும். அப்ப இதே இல்லாவிட்டால் அந்த தொழுகை அதிலே அவருக்கு பாதிப்பாக அமையும். அதே போன்று அவருக்கு சில நேரம் இந்த தொழுகையினுடைய மேலே சொன்ன இந்த அர்கான்களில் ஏதாவது ஒன்று அவர் விடுபட்டு சலாம் கொடுத்ததன் பின்னால் தான் அவருக்கு நினைவு வந்தால் அவர் அந்த நேரத்தில் என்ன செய்யணும், அங்கே அதற்காக சஜிதா செய்ய வேண்டும். ஆனால் அந்த விடுபட்டது சில நேரம் அவர் தொழுகையில் ஒரு ருக்குவை இப்ப நாங்க தக்பீர் கட்டிட்டு ருக்குவுக்கு போகாமல் சுஜூதுக்கு போயிருப்போம், அல்லது 2 சுஜூதுல ஏதாவது ஒரு சுஜூதை செய்திருப்போம். இப்படி ருக்கு சுஜூத் ஏதாவது ஒன்று விடுபட்டிருந்தால் அந்த ரக்காத்தை முழுமையாக அவர் மீட்ட வேண்டும் என்றதையும் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இந்த ருக்குன்கள் எல்லாம் ஒவ்வொரு மனிதனும் கட்டாயமான ஒரு விஷயம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், சூரா தகாபுன் 14வது வசனம்,
ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், உங்களால் முடிந்த அளவு நீங்க என்ன செய்யுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இதே போன்று நபிகளார் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் உட்கார்ந்து தொழுங்கள், முடியாவிட்டால் நின்று கொண்டு தொழுங்கள், முடியாவிட்டால் உட்கார்ந்து தொழுங்கள், முடியாவிட்டால் சாய்ந்து கொண்டு தொழுங்கள். எனவே ஒவ்வொருவர் அவருடைய சக்திக்கேற்ப கட்டாயமாக தொழுகையினுடைய இந்த விடயங்களை அவர் கடைபிடிக்க வேண்டும். சில நேரம் சில மனிதர்கள் அவர்களுக்கு தொழுகையை, அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியாது அல்லது சூரத்துல் ஃபாத்திஹாவே தெரியாதுன்னு சொன்னால் கட்டாயமாக, இது நான் சொல்றது, கட்டாயமாக சூரத்துல் ஃபாத்திஹா மனனமிட்டுக் கொள்ள வேண்டும். அப்படி மனனமிட முடியாதவர்கள் அல்லது மனனமிடவே முடியவில்லை அப்படியானவர்கள், அப்படி என்று சொன்னால் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், சில நேரம் சிலருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஓத முடியாத நிலையிலே அவர்கள் இருந்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு பிரார்த்தனை இங்கே சொல்கிறார்கள். அதாவது ஒரு மனிதர் நபிகளாரிடத்தில் வருகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த குர்ஆனிலே எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் பாடமாக்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது, நான் தொழுகிறேன், தொழுகையில என்ன ஓது என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த பிரார்த்தனை சொல்கின்றார்கள், உன்னால் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இந்த சூராக்குள் ஓத முடியவில்லையா, நீ தக்பீர் கட்டி இந்த பிரார்த்தனையை ஓதிக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்ற செய்தியை அஹ்மது, நசாயி போன்ற கிரந்தங்களிலே அந்த செய்தி வருகின்றது. எனவே ஒருவருக்கு அறவே சூரத்துல் ஃபாத்திஹா அவர் ட்ரை பண்றாரு, முயற்சிக்கிறாரு, பாடமாக்க மனநமிட முடியவில்லை என்றால் இந்த பிரார்த்தனை அவர் என்ன செய்யலாம், மனநமிட்டு அவர் ஓதிக்கொள்ள என்று முடிந்தளவு சூரத்துல் ஃபாத்திஹாவை அதே போன்று தொழுகையில் ஓத வேண்டிய ஏனைய கட்டாயமான துஆக்களை ஒவ்வொருவரும் கட்டாயமாக மனநமிட்டுக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த தொழுகையை எந்த அமைப்பிலே நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கின்றானோ அந்த அமைப்பிலே நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள். ஏனென்று சொன்னால் தொழுகை அமூதுல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய தூண்களில் ஒன்று. அதே போன்று கலிமாவுக்கு பின்னால் பாத ஷஹாதத்தைன், கலிமாவுக்கு பின்னால் இந்த தொழுகை மிக முக்கியமான ஒன்று. அதே போன்று லா தீன லிமன் லா ஸலாத லஹு, யாருக்கு தொழுகை இல்லையோ அவனிடத்திலே மார்க்கம் இல்லை என்று அங்கே நபிசா என்ற செய்திகளை எல்லாம் இங்கே இமாம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டி கட்டாயமாக இந்த தொழுகையினுடைய ருக்குன்கள் அர்கான்கள் விஷயத்திலே கவனம் எடுக்குமாறு சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் அவர்கள் இங்கே இஸ்லாத்திற்காகவும் அதே போன்று இந்த நாட்டுக்காகவும் அதே போன்று எல்லா முஸ்லிம்களுக்காகவும் அவர்களுடைய அந்த நிலைமைகள் சீராக வேண்டும் என்பதற்காகலாம் பல்வேறுபட்ட அந்த பிரார்த்தனையை முன்வைத்து அவருடைய அந்த ஹுத்பாவை முடித்தார். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.